கர்வேச்சர் அண்ட் டாரிசன் பற்றி பார்க்கலாம். டேன்ஜென்ட் பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து கர்வேச்சர், ஆஸ்குலேட்டிங் பிளெயினை பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து டாரிசன். கர்வேச்சரோட டெஃபினிஷன் பாருங்கள். த ஆர்க் ரேட் அட் விச் த டேன்ஜென்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் அட் த பாயிண்ட் P மூவ்ஸ் அலாங் த கர்வ் இஸ் கால் த கர்வேச்சர். இப்படி ஒரு கர்வ் கன்சிடர் பண்ணுறோம். அதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்டில் எங்கே ஃபைண்ட் பண்ணாலுமே வந்து டேன்ஜென்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. டேன்ஜென்ட்னால் என்னென்னா இதில் ஒரு பாயிண்ட் எடுத்து அதை டச் பண்ணுற மாதிரி வரைகிற லைன் தான். இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த கர்வ் வளைகிற இடத்துல ஃபைண்ட் பண்ணிங்கன்னா வந்து டேன்ஜென்ட் வந்து டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது தான் வந்து நம்ம வந்து கர்வேச்சர்னு சொல்லுவோம். இந்த ஆர்க் ரேட்னா டிஃப்ரென்சியேஷன் at which the tangent changes direction at the point P moves along the curve is called curvature vector of the curve and it is denoted by capital K. That is capital K is equal to dt vector by ds. இதுதான் வந்து நம்ம கர்வேச்சர் வெக்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒரு கே, இது வந்து நம்ம ஸ்மால் கேன்னு சொல்லிக்கலாம். இதுதான் வந்து கர்வேச்சர் அட் பின்னு சொல்லுவோம். தட் இஸ் இந்த கேபிட்டலுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா ஸ்மால் கே கிடைக்கும். ரோ இஸ் ஈக்குவல் டு 1 by ஸ்மால் கே. இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். Note, the osculating plane of a plane curve is same at all points, but the oscillating plane changes from point to point on the space curve. Plane curve பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன் எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்பேஸ் கர்வில் பார்த்தீங்கன்னா ஆஸ்குலேட்டிங் பிளேன் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் டாரிசன்னா நம்ம வந்து ஆஸ்குலேட்டிங் பிளெயினை பேஸ் பண்ணுவோம். கர்வேச்சர்னால் ஒரு சிங்கிள் இதுக்கு டேன்ஜென்ட் மட்டும் வச்சு சொல்கிறது. ஆஸ்குலேட்டிங் பிளெயின்னா சர்ஃபேஸ்க்கு ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருக்கும். டெஃபினிஷன் பாருங்கள். த டாரிசன் at a point P of a curve is defined as the arc rate at which the oscillating plane turns about the tangent at P as P moves along the curve. டாரிசன்னா என்னென்னா arc rate at which the oscillating plane turns. அந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் ஃபுல்லாக டேர்ன் ஆகிற இடத்துல அந்த டேன்ஜென்ட் பேஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து டாரிசன்னா தமிழில் வந்து முறுக்கு, ட்விஸ்ட் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டாரிசன் சொல்கிறாங்க. அது என்னென்னா டவு இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் டிபி வெக்டர் பை டிஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிப்பனோட கார்னர்ஸில் இதில் பாருங்கள் சின்ன சின்ன லைன்ஸாக போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிப் தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்து டேன்ஜென்ட் ட்ரா பண்ணிங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். ஆனால் இந்த டேர்ன் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் டேன்ஜென்ட்டு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி லைன் போட்டிங்கன்னா ஒன்றுக்கும் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கர்வுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து கர்வேச்சர். இந்த ஹோல் டயக்ராம் இந்த ரிப்பனுக்கே வந்து இந்த பாயிண்ட்லலாம் வந்து இது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து டாரிசன்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று சிங்கிள் அந்த சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸுக்கு கன்சிடர் பண்ணுறது வந்து கர்வேச்சர். இந்த ஹோல் சர்ஃபேஸ்க்குமே வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து டாரிசன். இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த கர்வில் ஒரு பாயிண்ட், அடுத்து இந்த கர்வில் ஒரு பாயிண்ட், இந்த கர்வில் ஒரு பாயிண்ட், அது எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி வரைகிறது தான் வந்து நம்ம வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன்னு பார்த்தோம். அது ஹோலுமே அதோட டைரெக்ஷனு சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் வந்து டாரிசன். நெக்ஸ்ட்டு செரெட்-ஃபெர்னட் ஃபார்முலா. இதில் என்ன எடுக்கிறாங்கன்னா, இஃப் டி வெக்டர் n வெக்டர் b வெக்டர் இஸ் த மூவிங் ஆஸ்குலேட்டிங் ட்ராய்டுனா வந்து இட் இஸ் நத்திங் பட் ட்ரையாங்கிள் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ் at a point P on a space gamma, then dt vector by ds is equal to small k n cap, dn vector by ds is equal to tau b vector minus k t vector. இதெல்லாமே வந்து வெக்டர் நோட்டேஷனில் வரும். db vector by ds vector is equal to minus tau n vector. That is, it is nothing but நம்ம ijk பார்ப்போம் பாருங்கள், டைரெக்ஷன் நோட் பண்ணுவோம் பாருங்கள்.
அதே மாதிரி தான் இந்த டிஎன்பி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது டி, இது என், இது பின்னு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஆர்த்தோகனல் ட்ராய்டு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒன்று வந்து இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு டி வெக்டரோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், என் வெக்டரோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பி வெக்டரோட டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இதை ஃபைண்ட் பண்ணதான் வந்து இந்த சீரட்-ஃபெர்னாட் ஃபார்முலா. தட் இஸ் ஆர்க் ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆன் டி வெக்டர், என் வெக்டர், பி வெக்டர், அதை ஃபைண்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் தேரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், a necessary and sufficient condition that a curve to be a straight line is small k is equal to 0 at all points of the curve. That is, இதில் பார்த்தோம் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா, இந்த curve வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா k is equal to dt vector by ds vector. Tangent வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இந்த k is equal to 0ன்னு சொல்கிறோம். ஒரு கர்வ்க்கே இதுனா ஹோல் பிளெயினுக்கு வந்து tau is equal to 0. அதுதான் வந்து நெக்ஸ்ட் தியரம். A necessary and sufficient condition that a curve to be a plane curve is tau is equal to 0 at all points of the curve. Next definition, if tau is non-zero then the curve is called a twisted curve. ஸோ இதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ஷனாக ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பிளெயின் கர்வாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0னா இது வந்து ட்விஸ்டட், தட் இஸ் அது வந்து டேர்ன் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா, இட் இஸ் ஆல்சோ எ தியரம். இஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் எஸ் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் பி வித் ஆர்க் லென்த் ஆஸ் parameter on a curve C, then k square is equal to r double dash dot r double dash. Tau is equal to triple product of r dash r double dash r triple dash by r double dash dot r triple dash. ஸோ இது ரெண்டும் காம்பைன் பண்ணி இன்னொரு ஃபார்முலா. இது வந்து ஆர்க் லென்த்தை பேஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது. டேஷ்னா வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ல சொல்லியிருக்கோம், அதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. டி டாட்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூ, டேஷ்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டாட்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூ, அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஃபார்முலா k is equal to this one, tau is equal to this one. ஏற்கனவே டாட்டுக்கும் டேஷ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன், அதை இன்னொரு தடவை இங்கே நோட்டில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆர் டாட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் டேஷ், அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது, ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். a necessary and sufficient condition that a curve is plane curve is triple product r dot r double dot r triple dot is equal to 0. Next, find the curvature and torsion of the circular helix. R vector is equal to a cos u, a sin u, bu. ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா தான் போட போகிறோம். நம்மளுக்கு வந்து கர்வேச்சருக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா மாடலஸ் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் டிவைடட் பை மாடலஸ் ஆர் டாட் கியூ. ஸோ இதுக்கு ஆர் டாட் ஆர் டபுள் டாட் நெக்ஸ்ட் ஆர் ட்ரிபிள் டாட்டும் இனிமேல் தேவை, அதனால் அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஆர்டினரி டிஃப்ரென்சியேஷன் தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த டிஎன்பி அது இல்லாமல் வித்தின் ப்ராக்கெட்டில் எழுதினோன்னா இப்படி எழுதுவோம். அதுக்கு மாடலஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆர் டாட்டு, நெக்ஸ்ட்டு அந்த கர்வேச்சருக்கான ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் த ரிசல்ட். அதே மாதிரி டாரிசனுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வேணும், தட் இஸ் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் வேணும். திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக இது இந்த மாதிரியும் ஃபைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு a ஸ்கொயர்ட் இன்ட்டு b தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரினா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், வி கெட் a ஸ்கொயர்ட் இன்ட்டு b. ஃபார்முலாவில் போடுறோம், வி கெட் த ரிசல்ட். இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஒரு நோட் இருக்குது ஃபார் ஹெலிக்ஸ். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ்க்கு வந்து k by tau is equal to a by b இருக்கும், which is a constant. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்க்கு வந்து கர்வேச்சர் அண்ட் டாரிசன் போடலாம். நான் ஜஸ்ட் டைரக்ட் ரிசல்ட்டு தான் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ் நம்ம போட்டதுக்கு கர்வேச்சர் எது, டாரிசன் எது.
இதே மாதிரி கியூபிக் கர்வ் யூ ஸ்கொயர் யூ கியூபை வந்து கியூபிக் கர்வ்னு சொல்லுவோம். அதுக்கு கர்வேச்சர் கே, ஆனால் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இங்கே பவர் 3, டினாமினேட்டரில் ஹோல் பவர் 3. டாரிசன் இது. அதே மாதிரி ஒரு 7 சம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் மட்டும் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த 5th சம் பார்த்தீங்கன்னா k is equal to plus or minus tau is equal to this one. இதுதான் வந்து ரிசல்ட்டாகவே தந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் அந்த புக்கில் எக்ஸாம்பிள் சம், ரிமைனிங் சம்ஸ்லாம் வந்து எக்ஸசைஸில் இருக்குது. ஸோ நான் அதை ரிசல்ட் மட்டும் நோட் பண்ணி தந்திருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பிஹேவியர் ஆஃப் எ கர்வ் நியர் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ். ஒரு கர்வில் வந்து ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு நியர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த நெக்ஸ்ட் தியரமோட எய்மு. இதில் பார்த்தீங்கன்னா let the curve be a class m greater than or equal to 4. At a point P, the curve let the coordinate axis ox, oy, oz be taken along t vector, n vector, b vector. தெரியும், நம்ம 3 ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணுவோம், அதில் t, n, bன்னு எடுத்துக்குவோம். If x, y, z are the coordinate of the neighborhood point Q of the curve, then x is equal to this one, y is equal to this one, z is equal to this. That is, ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எஸ்ஸும் கேவும் ஃபைண்ட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி அதுக்கு நியர் பாயிண்ட்டு க்யூக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ், ஒய், இசட் அதோட கோஆர்டினேட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா தான் இது. From the above theorem, we get 2 results. So, s tends to 0 போட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எது கிடைக்கும்? s tends to 0 போட்டிங்கன்னா அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கம்பைன் பண்ணிங்கன்னா we get this result. இது ரெண்டுமே என்னென்னா ரிசம்பிள்ஸ். இது ரெண்டும் பார்க்க எப்படி இருக்குன்னா நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் கர்வேச்சர் ஆஃப் பிளெயின் கர்வ்ஸ் மாதிரி இது ரெண்டு ஃபார்முலாவும் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு, second theorem, the chord PQ is equal to x square plus y square plus z square whole power 1 by 2 is equivalent to s into 1 minus k square s squared by 24. That is என்னன்னா, the arc length PQ differ from the chord PQ by a term of the third order in S. இது வந்து Sங்கிறது வந்து arc length, PQ வந்து chord. arc lengthனா நான் பின்னாடி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள். ஆர்க் லென்த்னா இந்த பிக்யூ அது அந்த அந்த கர்வ்லேயே ஃபைண்ட் பண்ணுறது வந்து ஆர்க் லென்த். இது ரெண்டுக்கும் டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஃபைண்ட் பண்ணோம்னா அதுதான் வந்து கார்டு. ஸோ ஆர்க் லென்த் இஸ் நாட் ஈக்குவல் டு கார்டு. அந்த ரிலேஷன் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, it is also a formula. The projection of a curve on the oscillating plane is this one, y is equal to k squared by 2x squared, comma z is equal to 0. அதே மாதிரி projection of a curve on the reflecting plane, reflecting planeக்கு இந்த formula. Next, the projection of the curve on the normal plane, normal plane குண்டான formula இது டினாமினேட்டரில் k. ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னா வந்து அதோட வந்து நிழல்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வ் வந்து அந்த ஆஸ்குலேட்டிங் பிளெயினில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஜெக்ஷன்னா அதோட நிழல் ஆஸ்குலேட்டிங் பிளெயினில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கர்வோட நிழல் வந்து ப்ரொஜெக்ஷன், அந்த கர்வ் வந்து மாறக்கூடாது. அந்த ரிஃப்ளெக்டிங் பிளெயினில் வந்து எப்படி நிழல் விழுதுன்னு கன்சிடர் பண்ணுறது இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த கர்வ். Next theorem, the length of the common perpendicular distance d between the tangent at the two neighboring point with the arcal distance s between them is approximately d is equal to k tau s cube by 12. That is என்னன்னா, ஒரு கர்வ், இந்த கர்வ் இப்படி கன்சிடர் பண்ணுறீங்க. நான் இது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இது இந்த பாயிண்ட்டுக்கும் பிக்கும் கியூக்கும் டேஞ்சன்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். இது ரெண்டுக்குமே வந்து காமனாக இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் இந்த
ஆர்க்கல் டிஸ்டன்ஸ்னால் PQ. இந்த கேர்வோட டிஸ்டன்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் PQ, இந்த ஆர்க்கல் டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டேன்ஜென்ட் ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த ஃபார்முலா. The length of the common perpendicular distance between the tangent at two neighboring point. இது PQ வந்து neighboring point. அந்த ரெண்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து D. Next, if O and P are the adjacent points of the curve having the arc length OP is equal to S, then the angle between the shortest distance of the tangent at OP and the binomial at O is S by tau by 2 approximately. Okay. Thank you for watching.